என் பேர் கலைமாமணி பிரகாஷ் எம் சுவாமி. நான் 50 ஆண்டு காலம் பத்திரிகையாளராக இருக்கேன். ஹிந்து, இந்தியா டுடே, ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றிட்டு அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையில் டிப்ளமேட்டிக் கரஸ்பாண்டண்ட்டாக பிடிஏ செய்தி நிறுவனத்தில் மற்றும் பல இதழ்களில் ஒரு 25 ஆண்டுகள் பணிபுரிந்து திருப்பி சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து பத்திரிகை பணி பண்ணிகிட்ருக்கேன். நைன்டீன் நான் சந்தித்த மாமனிதர், என் அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நான் அப்பா என்று அழைக்கும் டிஜிபி ஸ்ரீபால் அவர்கள். இந்தியா டுடேயில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் காலமானார்கள். அப்போ எங்கள் வீட்டில் தொலைபேசி இல்லை, செல்ஃபோனும் கிடையாது. எதிர் வீட்டில் ஃபோன் வந்தது, கமிஷனர் கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. நான் அலையில் அடிச்சுட்டு ஓடி போனேன். பிரகாஷ், அம்மா காலமாயிட்டான்னு கேள்விப்படுறேன், அம்மா எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்காங்க. இத்தனைக்கும் நான் அவர் கமிஷனர் ஆஃபீஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 2 முறை மீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆறுதல் சொல்லி 10 நிமிஷத்தில் அவரோட ஏடிசி வழியாக பொக்கே கொடுத்து அமிச்சார். நான் நிகழ்ந்து போயிட்டேன். ஒரு பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி ஒரு, அதுவும் அம்மா இறந்ததுக்கு வருத்தம் தெரிவித்து, அவர்கிட்ட எனக்கு என்ன பிடிக்குன்னா பர்சனல் டச் அதிகமாக உண்டு. பத்திரிகையாளராக பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரையும் நன்கு அறிந்தவர். ஆனால் கவர்மெண்ட்டை மாற்றுற மாதிரியோ, கவர்மெண்ட்டை சிக்கி விடுற மாதிரியோ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுற மாதிரியோ எந்த பதிலும் சொல்ல மாட்டார். ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு மனிதர். எப்படி பேசுவாரோ அப்படி பேசுவார். அதே நேரம் நீ கேட்கலாம், என்னங்க ஒன்றுமே பேசணும், எப்படி நியூஸும் கொடுப்பார். நியூஸை நல்லா கொடுப்பார். என்ன செய்தி போடணுங்கிறது அவர் முடிவு பண்ணுவார். நம்ம பத்திரிகையாளர் நம்ம முடிவு பண்ணுவோம். இதை போடுங்க, நல்லா ஹெட்லைன் போகும், அவர் சொல்லுவார், நல்லா விற்கும், போடுங்க அப்படிம்பார். நான் போலீஸை பற்றி ஒரு செய்தி தப்பாக வருது, ஒரு போலீஸ்காரன் வந்து நோ என்ட்ரியில் போகிறான், ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னா அவர் கேட்பேன், சார் இந்த மாதிரி அப்படியா, போடுங்க, வேணாங்கல்ல. அந்த போலீஸ்காரனை ஏன் போனான்னு கேளுங்க, அவன் நம்பர் வாங்கிக்கோங்க. எமர்ஜென்சியாக இருக்கும், பாஸ் கூப்பிட்ருப்பாங்க, அவன் ஒய்ஃப் உடம்பு சரியாமல் இருக்கும், நீங்கள் பாட்டுக்கு அவன் நோ என்ட்ரி கிராஸ் பண்ணால். மனித நேயம் மிக்கவர். ஒரு செய்தியை போடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். போடக்கூடாது அப்படின்னு நான் போட மாட்டோம், கமிஷனர் சொல்லிட்டாரே. ஆனால் மனித நேயத்தை காமிச்சு அவன் என்னத்தினால போனான் அப்படிங்கிற கேட்டு ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு செய்தியாச்சு, அவனுக்கு மனசு திருப்தியாச்சு. சில அதிகாரிகளாக இருப்பாங்க, எடுத்தவுடனே என்கவுண்டர்னுவாங்க, எடுத்தவுடனே லத்தி சார்ஜ், எடுத்தவுடனே கேஸு, டியர் கேஸு, அடி, என்கவுண்டர். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும், அங்கே கும்பல் வருதுன்னு கலைச்சி விட்டுருங்க, இதுக்கு மேலே வேண்டாம். போராட்டம் பண்ணிட்டாங்களா, நான் மைக்கில் கூப்பிடுவார், கலைஞ்சி போக சொல்லுங்கள், கலைஞ்சி போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதான் திரும்பி ஃபோன் போடணும், மைக்கில் வரணும். கலைஞ்சி எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போல்லாம் வீடியோ கேமரா ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பி, இப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க வச்சுட்டு 100 ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு ஆளை கூப்பிடுவார். அங்கே போய் அவன் சொல்கிறது கரெக்டானு பாரு, எப்படி பாருங்கள், அவங்க ஆளுங்களே செக் பண்ணுவார். ஆமாம் ஐயா, யாரும் இல்லை, போயிட்டாங்க, அப்படி, வெரி குட், அடுத்த மேட்டர். தட் இஸ், இங்கே கும்பல் கூட்டி கல் அடித்து 4 கதவை உடச்சி 4 கிளாஸை உடச்சி லத்தி சார்ஜ் பண்ணி அது போகாமல் கேஸ் பண்ணி எதுக்கு? வருமுன் காப்போம். அதுதான் ஸ்ரீபால். குற்றவாளி கேட்பார் அவனுக்கு, போலீஸ்காரனுக்கு, ஏட்டையா காஃபி டீ வாங்கி கொடுத்தீங்களா, பட்டி போடாதீங்க. சரி, என்ன சார் குற்றவாளி பட்டினி? அவனும் மனுஷன்தான் ஐயா, குற்றம் பண்ணா இருந்தாலும் அவனை தூக்கில் போடுற உரிமை எனக்கு கிடையாது. நாளைக்கே அவன் வெளியில் நிரபராதியாக போகலாம், அவன் வெளியில் போய் சொல்லலாம், தண்ணி கூட கொடுக்கலீங்க அம்மா, நோ. அதே மாதிரி புகார் கொடுக்க வரவர்களிடம் மரியாதையாக ட்ரீட் பண்ணுங்கிற வழக்கத்தை உண்டாக்கினதே ஸ்ரீபால் தான். அவன் சொல்லுவாராம், புகார் கொடுக்குறவனை கட்டுற வரியில் தான் நம்ம சம்பளம் வாங்கணும். என்ன மனசு, என்ன மனசு, எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவர் வீட்டுக்கு ஸ்வீட்டு தீபாவளி கொடுத்தா கூட ஒரே ஒரு கிள்ளல் எடுத்துன்னு திருப்பி எடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்க போகிறோம். மனிதர் ஸ்ரீபால். காட்டிலிருந்து வீரப்பன் புதிய ஆடியோ கேசட் ஒன்றை வெளியிட்டுள்ளான். வீரப்பன் அனுப்பிய குரல் பதிவால்
கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. வீரப்பன் டேப் அனுப்போம், டக்கு 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 டக்குன்னு டேப் அனுப்போம். ஒரு நாளைக்கு கேட்டேன், அந்த டேப்பை நான் பார்க்கணுமேன்னு கேட்டேன். எதுக்கு? ரொம்ப விலை கொடுத்து வாங்க போகிறீங்களா? சார் என்ன சார் வீரப்பன் டேப்பு எல்லாம் பேசுகிறாங்க சார், எனக்கு செய்தி போடுறதுக்கு ஏதாவது நியூஸ் வேணுமே சார் அப்படின்னேன். அப்படியா, ஒழுங்காக எழுதுவீங்களா? எழுதுவேன் சார். 10 நிமிஷம் வெளியில் உட்காருங்க. வெளியில் உட்காந்து நான் கிளம்புறேன், ரூமில் வந்து டீ சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி, இவர் கிளம்பி ரூமில் வந்து டீ சாப்பிட சொல்கிறாங்க. என்னடா வேடிக்கையாக இருக்குது. நியூஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவர் இங்கே கை தடி தூக்கின்னு கிளம்பிட்டார். அப்போ ஜவஹர் தான் டீயை, சார் ஐயா அமுச்சிட்டு வந்துடுறேன். என்ன சரி ஏதோ உட்காந்துட்டேன். ஐயா ரூமில் உட்கார சொன்னாங்க. திரும்பி வருவாருன்னு கேட்டேன். இல்லைங்க, வரத்துக்கு 2 மணி ஆகுங்க. உட்காந்தேன். ஒரு டேப் ரெக்கார்டர் வந்தது, உள்ள ஒரு டேப் இருந்தது, ஆன் பண்ணாங்க. நோட் புக் பேப்பர் வச்சிங்களான்னு கேட்டால் ஜவஹருக்குன்னு. வீரப்பன் ஸ்பீச் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்தேன். டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டான். என்கிட்ட கொடுக்கல. எனக்கு செய்தி போட்டு விட்டேன் ஜூனியர் விடவில், வீரப்பன் டேப். அப்புறம் சொன்னார், இதில் இருக்கிற சில போர்ஷன்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. அவன் எப்படி ஒரு டெரரிஸ்ட்டுன்னு நாங்கள் சித்தரிக்கிறோமோ எங்கள் லைனில் நீங்கள் போகணும். அவன் நல்லவன் நான் யோகியன்னு போட்டிங்கன்னா எங்கூட பேசக்கூடாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே வீரப்பனா எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்த. அதை நீங்கள் எழுதிருந்து நான் பார்க்கணுமேன்னு கேட்டேன். சார் கொடுக்கக்கூடாது சார்ன்னு. நான் கூட தான் கொடுக்கக்கூடாது, எனக்கு காட்டுங்க. அப்போல்லாம் டைப்ரைட்டர் டைப் பண்ணி கொண்டு போய் காமிச்சேன். கரெக்ட் பண்ணார். என்ன இங்கிலீஷ், என்ன கிராமர்லாம் சரியில்லை போல இருக்குது, என்ன கொஞ்சம் கிராமரில் சரி பண்ணணும் பிரகாஷ், தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது சார். நீங்கள் மேட்ரை கரெக்ட் பண்ணுங்கள் சார், கிராமர் அப்புறம் விடுங்க சார், நான் மொத்தமே கரெக்ட் பண்ணுவேன். நாளைக்கு நீங்கள் தானே கொடுப்பீங்க, உங்கள் பாஸ் திட்டு வரல கிராமர் தப்புன்னு கரெக்ட் பண்ணி என்னென்ன வேண்டாமா அடிச்சுட்டு கொடுத்தாரு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராஜீவ்காந்தியோட மர்ம மரணத்தை நான் தான் ப்ரூவ் பண்ணேன். அவர் முந்தின நாள் நைட்டு 10:30 மணிக்கு இறந்து போயிட்டார். அப்போ இன்னொரு ரிப்போர்ட்டர் கவர் பண்ணார். அடுத்த நாள் எங்கள் சீஃப் ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு அந்த சீனுக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. சந்திரசேகரன் ஃபாரன்சிக்ஸ் டைரக்டர் இருந்தார். நாங்கள் 2 பேரும் போனோம். அங்கே போய் பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாம் அப்புறம் அந்த பெல்ட் பாம்பு எடுத்தார் அவர். நான் பெல்ட் பாம் தட் கீல் ராஜீவ்னு கொடுத்தேன். எங்கள் ஆஃபீஸில் நம்பலை. அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஸ்கூப், எனக்கு இன்றி வரைக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ராஜீவ் அசாசினேஷனில் நான் கொடுத்த அந்த சர்வதேச ஸ்கூப் பெல்ட் பாம்ங்கிற தேரி. அப்போ என்னை கூப்பிட்டு, நீ விடுதலை புலியாளா, உனக்கு எப்படி பெல்ட் பாம்புன்னு தெரியும் அப்படின்னு மிரட்டியும் நான் கைது பண்ணுவேன், ஆனால் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். நாங்கள் நேராக கண்ணதாசன் சிட்டிக்கு போனேன். வருவேன்னு தெரியும், இன்னும் அவசரம் கொடுக்க உனக்கு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை மிஞ்சி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுறியா, போலீஸ் நல்லா திட்டினார், போலீஸை விட நீ பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணுறியா, என்ன இன்வெஸ்டிகேஷன்? இல்லை சார் எனக்கு கிடச்சதுன்னா கிடச்சதெல்லாம் போட முடியுமா, நல்லதும் பண்ணுவார் திட்டவும் திட்டுவார். சரி இப்போ என்ன அவங்க மேலே டிபார்ட்மெண்ட் கோபமாக இருக்குது, அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, இண்டூவில் இருக்கீங்க, அந்த உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது, பார்த்து எழுதுங்க, நீங்கள் எல்லா போலீஸ்காரனும் பகிச்சுக்கிறீங்க, எனக்கு நீங்கள் பண்ண உடனே நியூஸ் வந்துடுச்சு எனக்கு, அதனால் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு சொன்னாராம். அவன் எனக்கு தெரிஞ்சவன் நல்ல பத்திரிகையாளர், எல்டிடிலாம் கிடையாது, நீங்கள் ஒன்று ஐபியில் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் செக் பண்ணால் பத்திரிக்காரன் அப்படின்னு உணர்ந்து, இல்லை தூக்கி போட்டு மீச்சிருப்பாங்க. பத்திரிக்காராக போலங்க அவங்க ஒன்றுமே இல்லைன்றாங்க. நான் பெல்ட் பாம்புன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்து ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து போட்டேன். இதான் ராஜீவ்காந்தி கில்லர், இதான் சிவராசன், இதான் தனு, இதான் போட்டு விட்டேன். அப்போ என்னை பெரிய லெவலில் காப்பாற்றினவர் ஸ்ரீபால். அவர் வீட்டில் ஆள் வேறு புகைப்படம் ஒன்று இருக்கும், இவர் டால் டிஜிபிமே, ஐ எம் நாட் டால், ஃபோட்டோ இஸ் டால். அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, வினோதமானது. சில அதிகாரிகள்லாம் கத்தி பேசுவாங்க, மிரட்டுவாங்க, குழந்த மாதிரி பேசுவார். அவர் கம்பீரத்தை குரலில் காட்ட மாட்டார், ஆக்ஷனில் காட்டுவார். ஒரு நாளைக்கு சொல்லார் என்கிட்ட, போலீஸ்காரன் வந்தான்னா ரவுடி லுங்கியை மடித்து கட்டியிருந்தான்னா லுங்கியை கழட்டி, லுங்கியை முழங்கால் வரைக்கும் லுங்கியை கழட்டி விடணும், அப்போ தான் போலீஸ்க்கு மரியாதை. என்ன பாராமீட்டர் பாருங்கள்,
போலீஸ் மரியாதை எப்படி எடை போடுறாருன்னா, ஒரு லுங்கி கட்டின்னு ஒருத்தர் இருந்தான், லுங்கி மடித்து கட்டியிருந்தான்னா போலீஸ்காரன் வந்து லுங்கியை அவுத்து ஃபுல்லாக விடணும். அப்போ தான் போலீஸ்க்கு மரியாதை அப்படிம்பார். நீங்கள் என்ன சார் நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் பெருசாக இருக்கீங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க, என்ன சார் கவர் பண்ணீங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கேட்டேன். ஐஎஸில் இருந்தேன்ப்பா, கமிஷனராக இருந்தேன், டிஜிபியாக இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க அரசியல்வாதி இல்லை, மக்கள். அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். எனக்கு சாப்பாடு போடுறது மக்கள், அந்த மக்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? ஒரு என்கவுண்டர் ஸ்ரீபால் பீரியடில் நடந்தது கிடையாது. அப்படி டிபார்ட்மெண்ட் கண்ணு மாதிரி வச்சுருந்தார். சார் நீங்கள் ஜெயின் உயிர் கொல்லாமை எப்படி சார் யூனிஃபார்ம் போட்டிங்க? யூனிஃபார்ம் போட்டு அடிக்கணும் சார், சித்திரவதை பண்ணு சார். உங்கள் ஜெயினில் கீழே வந்து நடக்கும்போது விசிறியில் நடத்திட்டு பூச்சி கூட வழி இல்லாமல் போகுது. இந்த கேள்வியை எவனும் என்கிட்ட கேட்டது இல்லையா? ஏன்னா ஜெயின்னு தெரிஞ்சு அவர் பேர் ஸ்வர்ணபத்ரன் ஸ்ரீபால் ஜெயின், ஃபுல் நேம் அவர். என்கிட்ட கேட்ட பற்றியா? ஜெயினிசம் என்ன தெரியுமா உனக்கு? மகாவீரனை போயிச்சா தெரியுமா? முதல்ல போய் படி, அப்புறம் வந்து கேளு. பிற உயிர்களுக்கு தீங்கி விளைவிக்காமை. பிற உயிர்களுக்கு ஒருத்த தீங்கி விளைவிக்கிறான்னா அவனை தண்டிக்கணுமா வேண்டாமா? தண்டிக்க பக்கம் நான் இருக்கேன்னா பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் காப்பாற்றுவது என் வேலை. நான் ஜெயினிசத்தை கடைப்பிடிக்கிறேன், புரிஞ்சுங்களையா? போ, அப்படி தான் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு பல அரசியல்வாதிகள் ஸ்ரீபாலை கூப்பிட்டு ஆட்டோ சங்கர் என்கவுண்டர் பண்ணிவிடுங்க, எங்களை பற்றி நியூஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஏன்னா அவர் ஆட்டோ சங்கர் அரசியல்வாதியோட கனெக்ஷன் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதத்தோடு அரசியல்வாதியோட துணையோடு தான் பண்ணார். அவர் கைதான உடனே ஸ்ரீபாலுக்கு வந்த ப்ரெஷர் நான் அறிவேன். போட்டு தள்ளுங்க. ஸ்ரீபால் எந்த பதிலும் சொல்ல, முடியும்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, பார்த்துக்கலாம், காமராஜர் மாதிரி ஆகட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். அதிகாரிகளுக்கும் சொன்னாராம், ஆட்டோ சங்கர் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அவனுக்கு எப்போ வேணால் ஆபத்து வரலாம். தண்டனை கொடுப்பது போலீஸ்காரன் வேலை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்குன்னு ஒரு துறை நீதிமன்றம் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது, செஷன்ஸ் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் பக்கம் நியாயத்தை, அவன் என்ன தப்பு பண்ணால், என்ன கிரைம் பண்ணால், அதுக்கு என்ன செக்ஷன், அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அத்தோடு அவங்க வேலை முடிஞ்சுது. கோர்ட் அவனை விடுவிச்சு தான் உங்களால் ஒன்றும் அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு கிளாஸ் எடுத்தார். கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்களாம், உங்கள் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து வராது, ஆனால் உங்கள் பையன் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான், அந்த தண்டனை அனுபவிப்பான், ஆனால் போலீஸ் என்கவுண்டர் பண்ணாது, நீங்கள் தைரியமாக போங்க, கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னாலாம். சில அதிகாரிகளுக்கு இது பிடிக்கல, மொட்டை கடையாக செய்தி போட்டாங்க அவர் மேலே. ஆட்டோ சங்கரை காப்பாற்றும் ஷீபால் அப்படின்னு பத்திரிகையில் நியூஸ் போட வச்சாங்க. நான் போய் கேட்டேன், என்ன சார்? அவன் பேனாருக்கு எழுதுகிறான் சார், உங்களுக்கு கோவம் வரலையான்னு. ஏன் கோவம் வரணும் சார்? இந்த மாதிரி ஆட்டோ சங்கரை காப்பாற்றும் ஸ்ரீபால்னு தலைப்பு போட்டான் சார். அந்த பத்திரிகை ஸ்டாண்டர்ட் தெரியுமா உனக்கு? தெரியும். எவ்வளோ பேர் படிக்கிறா தெரியுமா? தெரியும். அப்போ ஆன்லைன்லாம் கிடையாது, பிரிண்ட்டு. அந்த பத்திரிகையை எங்கள் கமிஷன் ஆஃபீஸில் டீ கொடுக்கும்போது, வடை கொடுக்கும்போது பொட்டலமாக மடிச்சு கொடுக்குற பேப்பர். நான் ஸ்டேட்மெண்ட்டுங்க அதுக்கு போய் என்ன ரியாக்ட் பண்ண சொல்கிறீங்களா? கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்ன ஆட்டோ சங்கர் இருக்குது, கை மீறி போயிட்டுருக்கேன். கை மீறி காது மீறி போல் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கு. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி குற்றப்பத்திரிக்கை தகவல் பண்ணியாச்சு, ஆதாரங்கள்லாம் கொடுத்தாச்சு, அவன் கொலைகாரன் கொடூரமானவன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இனிமே சீஃப் மினிஸ்டர் அவர்களே தீர்ப்பு வழங்க வேண்டியது நாங்கள் இல்லை, கோர்ட் அப்படின்ட்டார். ஒரு திறமையான அதிகாரியாக செயல்பட்டு எவ்வளோ வழக்குகள் முடித்தார். அதில் மகுடமாக கருதப்படுவது ஆட்டோ சங்கர். அவர் மட்டும் இல்லை, ஆட்டோ சங்கர் தப்பிச்சிருக்கோம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், 50 ஆண்டு கால பத்திரிகை துறையில் பார்த்த வரைக்கும் அவரை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே செயல்பட்டாங்க ஒரு குரூப். எனக்கு தெரியும், யார் பேர் சொல்ல மாட்டேன். ஆட்டோ சங்கர்கிட்டேருந்து பலனடைந்தவர்கள், ஆட்டோ சங்கர்கிட்டேருந்து மாமூல், இன்னும் அசிங்கமாக சொல்லலாம், மாமூல் வாங்கியவர்கள், ஆட்டோ சங்கர்கிட்டேருந்து பல்வேறு இன்பங்களை அனுபவித்தவர்கள், அவங்க கொடுத்த எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி
அவரை காப்பாற்றுறதுக்கும் ட்ரை பண்ணார். ஸ்ரீபால் மட்டும் இல்லைன்னா ஆட்டோ சங்கர் வெளியில் இன்னொரு 10 கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்போம். இன்றும் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர் மேலே பக்தி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஏன்னா அவர் ஒரு தந்தை மாதிரி நடந்துப்பார். அவர் டிஜிபி ஆனால் ஏஎஸ்பிலாம் கூப்பிடுவார். கூப்பிட்டு சொல்லுவார், எஸ்பிலாம் உங்களை மிரட்டுவாங்க, பயப்படாதீங்க. ஏஎஸ்பிங்கிறது ஐபிஎஸ் முடிச்சுட்டு முதல் போஸ்டிங், ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கிரவுண்டை தான். அப்போ தான் யூனிஃபார்ம் மாட்டி வந்து உட்காருவாங்க. அப்புறம் கூப்பிட்டு சொன்னான் எஸ்பிட்டெல்லாம், ஏஎஸ்பிட்ட ஜாகிரதையாக நடந்துங்க, அவங்க டிமாரலைஸ் ஆகாமல் பார்த்துங்க. அவங்க வந்து நம்ம துறைக்கு வந்த புதியவர்கள் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறாட்டி கூட அவங்கள காட்டி கொடுக்காதீங்க. டிஜிக்கு லெட்டர் போட்டு ஏஎஸ்பி மட்டும் ரெக்கார்டில் தப்பாக எழுத வேண்டியது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இளைஞர்கள் வாழ்க்கை கெடுக்காதீங்க. பெண்கள் அதிக அளவு வரணும். ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அவரோட ஐடியான்னு ஜெயலலிதா சொன்னாங்க. பன்முகத்தன்மை மிக்கவர். அவரால் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆதாயம் ஞானோதயம் பெற்று இன்று சிறப்பாக செயல். என்கிட்ட சொன்ன ஒரு ஐபிஎஸ், நான் இன்னைக்கு இந்த போஸ்ட் இருக்கேன், அதுக்காக அந்த ஸ்ரீபாலுங்க என் மேலே பொய் வழக்கு போட்டு வீட்டுக்கு அனுப்ப பார்த்தாங்க. அவர் கூப்பிட்டு நியாயத்தை வழங்கி நிற்க வச்சாருங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடு ஸ்ரீபால் போட்ட சாப்பாடு. ஒரு ஐபிஎஸ் ஐஜி என்கிட்ட சொல்கிறார் ரீசெண்டாக. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐஎஸ் ஸ்ரீபால் கீழே திறமையாக செயல்பட்டு அவர் தெரிஞ்சு போச்சு. பாபர் மசூதி இடிச்சான உடனே நியூஸ் வந்துடுச்சு. உடனே மீட்டிங் போட்டாராம். தமிழ்நாடு அமைதி பூங்கா தான். நம்ம வந்து சகோதராக தான் வாழணும். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே சகோதராக வாழணும். ஆனால் சில விஷக்கிருமிகள் இந்த சான்ஸை பயன்படுத்தி வன்முறை செய்ய பார்ப்பாங்க. அந்த விஷக்கிருமி லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும். ஜாதி மதம் போகாதீங்க சொல்லிட்டோம். ஜாதி மதம் இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த மதத்தை போகக்கூடாது. விஷக்கிருமிகள் சொசைட்டியில் கெட்டது பண்ணாமல் பார்த்துக்கங்க. அலர்ட் ஆகிடுங்க. 24 hour ரவுண்ட்ஸ் போங்க. 4 பேர் மேலே கூட விடாதீங்க. முடிஞ்சால் 144 போடுங்க. டக்கு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துட்டாருன்னா, நார்த்தை பற்றி எரிஞ்சுதுங்க. பெரிய அளவு டேமேஜ் ஆகாமல் தடுத்ததில் பெரும்பங்கு ஸ்ரீபாலுக்கு. ஏன்னா அவரோட நுண்ணறிவு. அங்கே திருப்பி திருப்பி நான் சொல்கிறதுக்கு காரணமே, வருமுன் காப்போம். எல்லா சுப்பிரமணியை கூப்பிட்டாராம், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீ தான் பொறுப்பு. ஏதாவது நடந்தது எனக்கு தெரியாது, நான் சப்போர்ட்டுக்கு வரமாட்டேன். இப்படி சொல்லுவார், சப்போர்ட்டுக்கு வரமாட்டேன். ஒரு துறையும் ஒரு டிஸ்ட்ரிக்டும் கண்காணிப்பு பண்ணி தூங்கக்கூடாது. நைட்டெல்லாம் பார்க்கணும், ரவுண்ட்ஸ் போகணும், மைக்கில் இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். அப்படி உத்தரவு போட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணி லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மெயின்டைன் பண்ணதில் ஸ்ரீபாலுக்கு பெரும் பங்கு உண்டு. ஸ்ரீபால் நம்பிக்கை பெற்றவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இருந்த போது ஸ்ரீபால் பெரிய போஸ்டில் இல்லை, இருந்தால் கூட கால் ஸ்ரீபால் அப்படிமான எம்ஜிஆர். எம்ஜிஆரோட மனசாட்சியாக இருந்தார். இலங்கை மேட்டரில் எம்ஜிஆர் கன்சல்ட் பண்ண பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் இல்லாமல் ஸ்ரீபாலும் கன்சல்ட் பண்ணியிருக்கார். பிரபாகரன் ஆதரிக்கலாமா கூடாதா? ஸ்ரீபால் வந்து உலக ஞானம் பெற்றவர். எல்லா பேப்பரும் படிப்பார், எல்லா விஷயத்தையும் கற்றுப்பார், எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கற்றுப்பார். நான் கேட்டேன், எப்படிங்க ஸ்ரீலங்கன் மேட்ரு உங்களுக்கு தெரியுதுன்னு பாரு. நீ சோம்பேறி. ஸ்ரீலங்கா எக்ஸ்பர்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் பேராசிரியர் இருக்கார், சூரியநாராயணன்னு. அவரை மாதிரி இலங்கை பிரச்சனை தெரிஞ்சவன் இந்தியாவில் யாரும் கிடையாது. வாரம் அவர் எங்கிட்ட பார்க்க வரேன்பார். தப்பு. நான் பேராசிரியர், நான் தான் போய் பார்க்கணும். யூனிஃபார்ம் இல்லாமல், யூனிஃபார்மோட போனால் அப்புறம் அவரே அரெஸ்ட் பண்ண வந்துட்டான்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் இல்லாமல் போய் அவரோட உட்காந்து 1 மணி நேரம் ஸ்ரீலங்கா அவர் கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஸோ எம்ஜிஆர் பீரியடில் ஸ்ரீலங்கன் இஷ்யூ ட்ரைனிங் கொடுத்ததோ, சப்போர்ட் பண்ணதோ, ஆதரித்ததோ எல்லாமே ஓரளவுக்கு ஸ்ரீபாலோட ஐடியாவில் நடத்தப்படும். ஏன்னா அவர் சொன்னாதான் உண்மையான பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும். எம்ஜிஆர் விரும்பி ஆதரவு சொன்னபோது அவருக்கு அட்வைஸ் கொடுத்தார். இந்த மாதிரி பண்ணுங்கள், இதை ஆதரிங்க, வயலன்ஸ் ஆதரிக்காதீங்க, பேச்சுவார்த்தை மூலமாக பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் திம்பு டாக்ஸு கடைசியாக போனார் பிரபாகரன்
டெல்லி வழியாக போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போது ஸ்ரீபால் இருந்தார். அப்போது பிரபாகரன் சொன்னார், ஐயா நீங்கள் பண்ண உதவியை மறக்கவே முடியாது, உங்கள் பேச்சை நான் கேட்டிருந்தேன், என்றைக்கோ நான் வந்து இதாகிருப்பேன். நாட் டூ லேட் தம்பி, இன்னும் கூட நீங்கள் மத்திய அரசாங்கத்தை இணக்கமாக போய் நீங்கள் நிறைய உங்களுக்கு வேண்டான அபிலாஷைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு ட்ராக்கில் போயிட்டார். அது நம்ம ஸ்ரீபாலும் ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ரீபால் கெட்ட அட்வைஸ் கொடுக்க மாட்டார். மக்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரி. அதாவது ஸ்ரீபால் சொல்லுவாராம், அரசாங்கத்தை வழிநடத்துபவர் அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், நம்ம தான் அரசாங்கத்தை நடத்தணும், பொறுப்புணர்ச்சியோடு நடத்தணும். ஒரு ஆட்சி போனோடனே அடுத்த ஆட்சி வந்தோடனே போன ஆட்சியில் பவர்ஃபுல்லான ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தூக்கி அடிப்படுவார். பாதி பேர் ராஜினாமா பண்ணிட்டு போடுவாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. பாதி பேர் தண்ணியில் காட்டுக்கு போடுவாங்க. ஏன்னா ஓவராக ஜால்ரா தட்டுவாங்க போன கவர்மெண்ட்டுக்கு. அடுத்த கவர்மெண்ட் வருது அவங்கள தூக்கிடும். ஸ்ரீபாலை பொறுத்த வரைக்கும் ஜால்ராவே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கட் அண்ட் ரைட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட்டாக உங்களுக்கு லாயல், அடுத்த கவர்மெண்ட்டாக உங்களுக்கு லாயல், அடுத்த கவர்மெண்ட்டாக ஐம் டிசிப்ளின் சோல்ஜர். ஏதாவது சொன்னாலும் ஐ லைக் யூ ஸ்ரீபால், யூ ஆர் ஹானஸ்ட் மேன், நோபடி கேன் மேனிப்புலேட் யூ, நோபடி கேன் மேனிவேர் யூ. அந்த மாதிரி இங்கிலீஷ் கேட்கணுமா? சொன்னால் மேடம் ஐம் ஆல்வேஸ் லாயல் டு தி கவர்மெண்ட், மோர் லாயல் டு தி பீப்புள். அந்த வார்த்தையை விட்டார் நடுவில். மோர் லாயல் டு தி பீப்புள், ஐ வாண்ட் பீப்புள் லைக் யூ. நான் ஜெயலலிதா, எம்ஜிஆர் எதுவாக இருந்தாலும் ஸ்ரீபால் தான் கூப்பிடுவார். மோகன்தாஸ் அதிகாரியாக இருந்தார், இன்டெலிஜென்ஸ் இருந்தால் இல்லை இருந்தால் கூட லா அண்ட் ஆர்டர் வந்தால் ஸ்ரீபாலை வர சொல்லு அப்படிமாராம். ஸ்ரீபால் போய் நின்று உட்காருங்க மாறான், நிற்பாராம், உட்காருங்க மாறான். இந்த லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனையாக இருக்குது இந்த மாவட்டத்தில், திருநெல்வேலி ஏன் கொலை நடக்குது, இது குழந்த மாதிரி சொல்லுவாங்க எம்ஜிஆர், இப்படி நடக்குதுங்க, எப்படி நடக்குது, எப்படி நடக்குது. அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் என்று எதிர்கட்சி தலைவர் வீட்டில் எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும் போய் உட்காந்துருவாங்க. முன்னாடியே நான் உங்கள் கூட இருக்கேன் ஐயான்னு காட்டு. போன கவர்மெண்ட்டில் டாப் போஸ்ட்டில் இருப்பான், சீஃப் செக்ரட்டரியாவோ டிஜிபியாவோ கமிஷனராக இருப்பான். கரெக்டாக போய் நிற்பான். அதில் ஒரே விதிவிலக்கு ஸ்ரீபால் சொல்லுவார், ஜெயிச்சு முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனே நான் பொக்கே எடுத்துன்னு போய் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே துண்டு போடுறது எனக்கு பிடிக்காது. கலைஞர்கிட்ட வந்து ரொம்ப அதான் கலைஞர் கேட்டாராம், ஏன் நீ ஜெயலலிதா ஆளுன்றீங்க, எம்ஜிஆர் ஆளுன்றீங்க, நான் மக்களோட ஆளுங்கன்னா. கலைஞரும் ஸ்ரீபால் ரொம்ப மகிழ்ச்சார். ஏன்னா ஸ்ரீபால் கிட்ட இருக்கிற இந்த அறிவை வந்து கலைஞர் பயன்படுத்தினார். அவர் எம்ஜிஆர் ஆளு நாங்கள் இருந்துட்டு போட்டோம், என்னப்போ எம்ஜிஆர் ஆளுந்தா என் பேச்சு கேட்க மாட்டாரா சொல்லி ஸ்ரீபாலை போஷித்து ஊக்குவித்தவர் கலைஞர். ஸ்ரீபால் கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்து எவ்வளோ பேருக்கு தெரியுமா? பதவியிலேருந்து விலகி ஓராண்டு காலத்தில் மத்தியிலேருந்து அவருக்கு ஒரு ஓலை வந்தது, நீங்கள் எந்த மாநிலத்துக்கு கவர்னராக போட விரும்புகிறீங்க. நரசிம்மராவ் கூட்டு கேட்டால் சிறந்த அதிகாரிகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும், அவர் கவர்னராக போகிறதா கேளுங்கண்டா. ஸ்ரீபால் சொன்னால் தான் எனக்கு வந்து பதவி விலகியாச்சு, கவர்னராக போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த ஆட்சிக்கு ஃபேவரபுளாக நடந்துட்டார், இவர் கவர்னர் பதவி வாங்கிட்டார், காங்கிரஸுக்கு ஃபேவரபுளாக இருந்தார், வேண்டாத குற்றச்சாட்டுலாம் வரும். நான் என்னோடய வாழ்க்கையை பொது சேவையை முடிச்சுட்டேன், இனிமேல் இலவசமாக கிளாஸ் எடுக்கிறது, ஐபிஎஸ் கோச்சிங் எடுக்கிறது, மாணவர்கள் ட்ரெயின் அந்த மாதிரி பண்ணிட்டு வரேன். கவர்னராக வந்தால் பதவி ஆசை பிடிச்சவன்ற கெட்ட பேர் வந்துடும். ஐம் சாரின்னு சொல்லுங்கள் பிரதமர்கிட்டன்னு சொல்லி அமைச்ச பெருந்தனவான் ஸ்ரீபால். சிறைத்துறை சீர்கேடுகளை மிகவும் கண்டித்தவர் ஸ்ரீபால். கைதின்னா அவனும் மனுஷையா. ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போனோம், சிறைத்துறை ஐயா இருக்கும்போது சாப்பாடை கொண்டாடினாங்களாம். அவர் வார்டனுக்கு வர சாப்பாடை கொடுத்தாங்களாம். நேர செல்லுக்குள்ளே போனாலாம், சாப்பாடு பரிமாறிருந்தான். கரெக்ட் டைமில் சாப்பாடை போட்டு சாப்பாடாக போடுறீங்க, இது எப்படியா கைதி சாப்பிட்டு உயிரோட வாடலாம், உனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு கணக்கு சொல்லு. அரிசி ரேஷன் அரிசி தான் போடுறேன், ஃப்ரீயாக தானே வருது உனக்கு, சிவில் சப்ளைஸ்லேருந்து கோதுமை ஃப்ரீயாக தானே வருது, அரசாங்கம் பணம் வேறு கொடுக்குதில்ல, அந்த பணத்தை என்ன பண்ணுறேன்னு காட்டு. ஆடி போட்டாங்க. சிறைத்துறையில் ஹியூமன் ரைட் வயலேஷன், மனித உரிமை மீறல் இருந்ததுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன், அடிக்கிற வேலைலாம் கூடாது. இப்போ தப்பு பண்ணுறானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடு,
சும்மா போகிற சகட்டு மேனிக்கு அடிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, முட்டியில் போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் கூடாது. ஹேர் கட் பண்ணாமல் இருந்தாங்களாம். பார்பரை போட்டு அவனுக்கு புது கத்தி வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்கார். காவலர்கள் நல்லது பண்ணியிருக்கார். காவலர்களுக்கு பென்ஷன் உயர்த்தி கொடுத்தார். காவலர்களுக்கு உணவு அலவன்ஸ் வாங்கி கொடுத்தார். டிரைவர்களுக்கு உணவு அலவன்ஸ் வாங்கி கொடுத்தார். கைதிகளுக்கும் ஆபத்து ரட்சகனாக இருந்தார். நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் NYPDன்னு பேர். அந்த NYPDக்கோட ஆட்கள் போலீஸாரை தேர்ந்தெடுக்கும் துறை தான் ஜான் ஜே காலேஜ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் நியூயார்க். நான் 20 வருஷம் நியூயார்க்கில் இருந்தேன். அந்த ஜான் ஜே காலேஜ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸில் ஒரு பாடமாக ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி வந்தது. அது 2 புக்கு எடுத்துட்டேன். ஒரு புக்கு ஜெயலலிதாட்ட கொடுத்தேன், ஒரு புக்கு ஸ்ரீபால்கிட்ட கொடுத்தேன். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்ரீபால் பார்த்து அம்மாட்ட கொடுத்தீங்களான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு கேட்டு அம்மாட்ட என்ன சொன்னாங்க அம்மா? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு. அவங்க சந்தோஷப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கே அந்த கிரெடிட்டை கொடுங்க, எனக்கு கொடுக்கக்கூடாது. முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அவங்களுக்கு நீங்கள் அம்மா பார்க்காம இந்த புக்கு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன். ப்ரோட்டோக்கால் யார் என்ன பண்ணணுன்னு நீ பாட்டுக்கு ப்ரோட்டோக்கால் தினமும் என்கிட்ட கொடுத்துட்டு அப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அம்மா ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னாரு. இல்லை சார் அம்மா பார்த்து கொடுத்துட்டேன், சந்தோஷப்பட்டாங்கன்னு. அந்த ஜான் ஜே காலேஜ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸில் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி ஒரு கட்டுரை எழுதி இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்கள் காவல் நிலையங்கள் அமைத்தவர் ஜெயலலிதா, ஸ்ரீபால் அதெல்லாம் போட்டு வந்திருக்குன்னா அப்போ சர்வதேச லெவலில் அவர் புகழ் பெறாமல் எந்த அதிகாரி தமிழ்நாட்டில் சர்வதேச இன்டர்போலில் அவர் ஸ்பீச்சை ராப்ட் அட்டென்ஷனில் கேட்டாங்க. ஏன்னா அவர் அமெரிக்காவில் போனால் மொல்ல பேசுவார். ஏன்னா நம்ம பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியாது, டப்படப்படப்பன்னு பேச மாட்டார். அவர் பேசுகிறது அணுவாக ரசித்தாங்க இன்டர்போலில். ஷேஸ் என்னோட உடன் பிறந்த சகோதரர் மாதிரி அவர் பையன் கல்யாணத்தில் நான் போனேன். அப்போ நான் இந்தியா டுடேல இருக்கும்போது என்னை ஒரு கட்டுரை எழுத வச்சாங்க. யங் ஆண்டர்பிரனர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு, இளைஞர்கள் தொழில் முனைவோர். ஷேஸை பற்றி எழுதி போட்டேன். ஆல் இந்தியா டுடே இங்கிலீஷ் ஆங்கில பதிப்பில் ஷேஸை பற்றி. ஸ்ரீபால் ரொம்ப சந்தோஷம், வெளியில் காமிச்சிக்க மாட்டார். கல்யாணத்துக்கும் போது நானும் மனைவி போனோம், ரிசப்ஷனில் போய் கை கொடுத்தோம், ஷேர்ஸ் வெயிட் பண்ணோம். அது வந்தார். இந்த மணப்பெண்ட்டு வந்து இவர் யார் தெரியுமா சொல்லுங்கப்பா, உங்கள் வீட்டுக்காரரை இந்தியா முழுக்க பிரபலமாக்கினவர், இந்தியா டுடேல போட்டவர், பத்திரிகையாளர் சொல்லிட்டு போயிட்டார். தேவையில்லை இதெல்லாம். மருமகள்கிட்ட என்னை பற்றி சொல்லணும்னு என்னங்க தேவை? அவர்கிட்ட நான் எவ்வளோ விஷயம் உலக விஷயம்லாம் பேசியிருக்கேன். நான் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவரை போய் பார்த்தேன். படிக்க போனேன் அமெரிக்காவுக்கு. சொல்லுவார், ஜாகிரதையாக நடந்துக்கணும், அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கு போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பிளேனில் எப்படி பெல்ட்டை போடணும், எப்படி இறங்கணும், எப்படி பார்த்தணும், சகல கலா வல்லவர். அதை ஒருத்தர் மேலே அக்கறை எடுத்துட்டாருன்னா அவர் மேலே முழு அக்கறை செலுத்துவார் கம்ப்ளீட்டாக. அந்த மாதிரி ஒரு மனித பிறவியை பார்க்குறது கஷ்டம். அமெரிக்கா போயிட்டு வந்து சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது சார். டிராஃபிக்கில் வந்து போனேன், 30-40 மைல் ஸ்பீட் போனேன். டிக்கெட் எவ்வளோ ஃபைன்? $100 கேட்டது. $50 பழைச்ச $100 போட்டுருவான். சார் உங்களுக்கு எப்படி சார் NYPDயை பற்றி தெரியும்னு? படிக்கணும்ப்பா. நான் NYPDயில் கேப்டன் ஸ்டான்லின்னு நம்ம இந்தியன் இருக்கார், வருவார், என்கிட்ட பேசுவார், நான் தெரிஞ்சுப்பேன். அதனால் என்னை கூப்பிட்டார். புது வீட்டில் ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எந்த பக்கம் பார்த்து உட்கார்ற? வெஸ்ட்டு. ஈஸ்ட்டு பார்த்து உட்கார். அவருக்கு ஜோசியம் தெரியும், நியூமராலஜி தெரியும், வாஸ்து தெரியும், ஆன்மீகம் தெரியும், பக்தி தெரியும், இந்து மதத்தை பற்றி கரைச்சி குடித்தவர், ஜெயினிசத்தில் ஊர்னவர். சார் எங்கே சார் உங்களுக்கு இதெல்லாம் டைம் இருக்குது? க்ரியேட் பண்ணப்பா டைம். சும்மா டைம் இல்லை நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு. நான் 5 மணி நேரம் தான் தூங்குவேன், ஒரு 2 இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். வெயிட்டை குறைன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃபை கூப்பிட்டு கிச்சனை பூட்டுமா, இவன் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக போட்டு போகிறான், பிபிக்கு போய் இருந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே, என் அப்பா அம்மாலாம் தெரியும் அவருக்கு, ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் டயபெட்டிக்ஸ், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இவனுக்கு வராமல் பார்த்துக்கோ. தேவையாது எவனோ ரிப்போர்ட்டர், எவனோ ஜேர்னலிஸ்ட்டு, ஏன்னா அவரோட பார்வையில் வச்சுட்டார். பார்வையில்
தப்பு பண்ணாதீங்க. இல்லை சார், என்ன ஃபுட்பாலில் போனீங்களாமே காலேஜ் படிக்கும்போது? சார் அது எப்போ சார்னு எல்லாம் வரும், ஞாபகம்லாம் வரும். பஸ்ஸிலலாம் போனால் உள்ளே எழுதி உட்காரணும் அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இறக்கும்போது நான் அமெரிக்காவில் பார்க்க முடியும். என் ஒய்ஃப் அமைச்சு பார்க்க வச்சேன். 2 கண்ணீர் சொட்டு தண்ணி விட முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கறது ரொம்ப ரேர். நான் அடிக்கடி அவரை பற்றி நினச்சிக்காத நாளே கிடையாது. ஏன்னா வெளியே எங்கள் குடும்பத்தில் கூட இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருப்பாங்களா சொல்ல முடியாது. அவர் யாரோ நான் யாரோ, ஏதோ 10 நாள் பழக்கம். ஆனால் உடம்பு சரியாதப்ப கடைசியாக பார்க்கும்பொழுது மேலே வரட்டமான்னு கேட்டேன். நான் வரேன். அங்கேயும் மரியாதை, மேலே கூட்டு மரியாதை. ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு படியை பிடிச்சிட்டு இறங்கி வந்தார். காலில் விழ போனேன். பத்திரிகையாளர் காலில் விழக்கூடாது. அங்கேயும் பாருங்கள், ஒரு அறிவுரை சொல்லிட்டே இருப்பார். பத்திரிகையாளர் காலில் விழக்கூடாது, தலையை தொட்டு ஆசீர்வாதம் நன்னா பண்ணு, உண்மையை எழுது, மக்களுக்கு சேவை பண்ணு. அதான் கடைசி வார்த்தை. மக்களுக்கு சேவை பண்ணு, பார்த்து நடந்துக்கோ, ஜாகிரதையாக நடந்துக்கோ, யாரையும் நம்பாத. நான் பார்த்து வியந்து அண்ணாந்து பார்த்த தருணங்கள் மிக அதிகம். அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணம், யாரையும் புண்படுத்த மாட்டார். போலீஸ்காரன் கூட சொல்கிறார், தேவைப்பட்டால் 2 தட்டு, அதுவும் அவனுக்கு வலிக்கக்கூடாது. அவனை மிரட்டியே வேலை வாங்கணும். என்ன சார், எப்படி சார் முடியும்? அதுதான் முடியும். மிரட்டி வேலை வாங்க, அடிச்சு பண்ணாது. ஏன்னா அவர் வயலன்ஸில் நம்பிக்கை இல்லாதவர். ஆகவே அவருடைய பீரியட், தமிழ்நாட்டின் பொற்காலம், தமிழக போலீஸின் பொற்காலம், தமிழக போலீஸ் இருக்கும் வரையில் ஸ்ரீபால் புகழ் வாழ்ந்து உயர்ந்து நிற்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. நம்புகிறேன். இப்போ கூட போலீஸ் ட்ரைனிங் காலேஜிலெல்லாம் ஸ்ரீபாலோட கட்டுரைகளையும் அவர் மிக சிறந்த ஆங்கிலத்தில் எழுதுவார், தமிழில் எழுதக்கூடியவர், தமிழில் புலமைப்படுத்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வச்சிங்கன்னா இளம் போலீஸ் அதிகாரிகளுக்கு அது உதவும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் வாழ்ந்த சிம்பிள் வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். அவர் லஞ்சம் ஊழல் எந்த விதமான வழக்கிலையும் மாட்டினதில்லை, அதிகார துஷ்பிரயோகமும் பண்ணதில்லை. அவர் உண்டு, அவர் வேலை ஓய்வு பெற்ற அன்றைக்கி அந்த பரேட் நடக்குமா நான் போனேன். எல்லா ஆஃபீஸர்கிட்டையும் பேசியிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு அதிகாரியாவது அதை பற்றி கெட்டதாக சொல்கிறானா? அழுகுறான். ஐயா ரிட்டையர் ஆகிட்டு போகிறீங்களே, பியூன் அழுகுறான், அவரோட செக்ரட்டரி அழுகுறாங்க, கூட இருந்த ஆஃபீஸர்லாம் கண்மலங்க பார்க்குறாங்க. சார் உங்களோட தலைமை இல்லாமல் போச்சேன். ஒரே ஒரு சொன்னதான், என் வீட்டு கதவுகள் என்றும் திறந்திருக்கும். நான் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் அதிகாரி. எப்போ டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எப்போ சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு போலீஸுக்கு என்ன சம்பந்தம்? பென்ஷன் வாங்கிட்டு நான் உட்காந்துக்கிறேன், நீ எவனையா பார்த்துக்கோ. அது அல்ல ஸ்ரீபால். தன்னை நம்பி வந்தவர்களை அடைக்கலம் கொடுத்து அட்வைஸ் பண்ணி அவனை நல்ல வழியில் போக வைக்கிறதுக்கு நான் தயார்னு சொன்னார் பாருங்கள். அந்த மாதிரி பெரிய மனது உள்ள போலீஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு தேவை.